கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இருவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். இந்த கொடூர சம்பவம் தொடர்பான விசாரணை தற்பொழுது எந்த அளவில் இருக்கு? தற்போது வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, விரிவா சொல்லுங்க. வணக்கம். சூலூர் அருகே 10 வயது சிறுமி நேற்று மாலை அவர் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்திருக்கிறார். அந்த சிறுமி நேற்றிலிருந்து காணாமல் போன சூழல்ல இன்று முழுவதும் பெற்றோர்கள் அந்த குழந்தையை தேடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல சூலூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு குளக்கரையில பாத்தீங்கன்னா அந்த 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அந்த சிறுமியின் உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. காவல்துறை இந்த வழக்கு தொடர்பாக இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருவாங்க. சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள், சிறுமி வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகள்ல தற்போது சேகரிச்சு காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வராங்க. போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்காங்க. இதனை அடுத்து தற்போது போலீசார் இது தொடர்பாக விசாரணை அந்த பிடிபட்ட இருவரையும் பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்டு வராங்க. பிரேத பரிசோதனைக்கு பின்பேதான் மாணவியுடைய உயிரிழப்புக்கு காரணம் என்ன, பாலியல் வன்கொடுமை ஏதாவது செய்யப்பட்டிருப்பாரா என்பது உறுதிப்படுத்தப்படும் என காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. 10 வயது சிறுமி வீட்டில் இருந்தவர் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகம் காவல்துறைக்கு எழுந்திருக்கு. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியில இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காவல்துறை இந்த வழக்கை பல்வேறு கோணங்களை விசாரணை மேற்கொண்டு வராங்க. அந்த பிடிபட்ட நபர்கள் யார், சிறுமிக்கும் இவர்களுக்கு என்ன தொடர்பு, இல்ல அவங்களுடைய பெற்றோருக்கு இவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா என்பது குறித்தான கோணங்களையும் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவது இந்த வழக்குல மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த சிறுமியுடைய உயிரிழப்புக்கான காரணங்கள் தெரியப்படும் போதுதான் இதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் யார் என்பது தெரிய வரும் என காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. கோவை மாவட்டத்திற்கு புதிதாக எஸ்பி பொறுப்பேற்றிருக்கார். அவர் இந்த தினம் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு ஒரு மிகப்பெரிய வழக்காக மாறி இருக்கு. சிறுமியோட உடல் பிரேத பரிசோதனை நாளை நடக்கும் பொழுது அதே சமயம் இந்த பிடிப்பட்ட நபர்கள் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் இவை அனைத்துமே இந்த வழக்குக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிறுமி தற்போது சடலமாக கண்டெடுக்க இடத்துல காவல்துறை தடயங்கள் அழியாமல் இருப்பதற்காக அந்த பகுதியை பொதுமக்களோ வேற எந்த நபர்களோ வராமல் இருப்பதற்காக தற்போது அந்த பகுதியில் தடுப்புகள் அமைத்து அதை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக காவல்துறை மேற்கொண்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பகுதியில வீடியோ காட்சிகள் மற்றும் வேற எந்த ஒளிப்பதும் செய்யக்கூடாது என்ற தகவலையும் காவல்துறை ஊடகங்களுக்கு ஒரு வாய்மொழி உத்தரவா தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து காவல்துறை இந்த வழக்கு தொடர்பான முழு விசாரணையும் இது கைது நடவடிக்கை இருக்கும் பட்சத்துல அது ஒரு அறிக்கையாக நாங்கள் வெளியிடுவோம், முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் காவல்துறை தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. கார்த்திக், ஒரு தெளிவுக்காக கேட்கிறேன், சிறுமியின் உடற்கூறாய்வு முடிஞ்சிருச்சு, அதை பத்தின தகவல் ஏதேனும் இருக்கா? நிச்சயமாக சிறுமியின் உடல் தற்போதுதான் கோவை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிரேத பரிசோதனை நாளை காலை தான் தொடங்கும் என முதற்கட்ட தகவல் கொடுத்திருக்காங்க. இரவு நேரங்கள்ல தற்போது பெரிய முக்கியமான சம்பவங்கள், விபத்துகள், கோர சம்பவங்கள் போது அந்த இரவு நேரங்கள்ல அந்த பிரேத பரிசோதனை நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இது முக்கிய வழக்கு என்பதனால நாளை உயிரிழந்தது ஒரு சிறுமி, அதே சமயம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கும் பட்சத்துல இந்த வழக்கு விசாரணையை மேஜிஸ்ட்ரேட் தலைமையில வழக்கு விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கு என்பது ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பிரேத பரிசோதனை நாளை காலை 10 மணி அளவுல அரசு மருத்துவமனையில தொடங்கும் என முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கு. காவல்துறை தற்போது முழுவதுமாக பாத்தீங்கன்னா அந்த பிடிப்பட்ட 2 பேரை விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பகுதியில பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் சந்தேக இடமாக ஒரு 2 சக்கர வாகனம் சென்றது காவல்துறை வழக்குல இப்ப தெரிஞ்சிருக்குன்றிருக்காங்க. அந்த வாகனம் எதுக்கு வந்தது, அந்த வாகனத்தை ஓட்டி வந்த நபர் யார் என்ற கோணங்கள்ல போலீசார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் சடலமாக அந்த குளக்கரையிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களையும் அந்த வாகனம், அந்த 2 சக்கர வாகனத்துல நபர் வந்தாரா என்ற கோணத்துல விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த விசாரணையில நமக்கு இந்த பிடிப்பட்ட நபர்கள் ஏதாவது முக்கிய தகவல் கொடுக்கும் போதும், அதே சமயம் அந்த சிறுமி ஒருவேளை கடத்தப்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வாகனங்கள்லயோ அந்த சிறுமி அழைத்து செல்லப்பட்டது தெரிய வந்திருந்தா இந்த வழக்குல அடுத்த கட்ட முக்கியமான தகவல் கிடைக்கப்பட்டு அந்த நாளையை கைது செய்து விசாரிப்பாங்க எதிர்க்கப்படுது. தற்போது மாணவியை காணாமல்
காணாமல் போனது, அதே சமயம் இப்ப சடலமாக சந்தேகத்துக்கு இடமான மரணம் என்ற வழக்குகளை வந்து தற்போது காவல்துறை வந்து சேர்த்து இந்த வழக்கு விசாரணை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. பிரேத பரிசோதனையில இந்த சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் ஊற்றிக்கப்பட்டா அது தொடர்பான வழக்குகளும் வழக்கு பிரிவுகள் வந்து சேர்க்கப்பட்டு விசாரணை வந்து காவல்துறை வந்து மேற்கொள்ளப்படும் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு மிக முக்கியமாக வழக்கு என்பதனால் தற்போதே வந்து பாத்தீங்கன்னா 3க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து காவல்துறை வந்து பல்வேறு கோணங்களை விசாரிச்சுட்டு வர்றது மிக முக்கியமாக நம்ம பார்க்கிறோம். நன்றி கார்த்திக், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.